சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் என்கிட்ட கேட்பாங்க என்ன காடில் வாசிக்கணும்னு. என்னன்னு என்ன காடில்? எனக்கு ஜி மைனர் ஏ மைனர் எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே காடு சுடுகாடு மட்டும்தான். வேற எந்த காடு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த காடில் வாசிச்சா பிசாசு ஓடும். ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு மேலே இல்லை, எனக்குள்ள இருக்கிறது தான் இதுக்கு மேலே வந்திருக்குது. அல்லேலூயா. ஸோ அதனால ஒரு பாட்டை ஒன்று பாடுறேன், இங்கே கூட சேர்ந்து பாடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கடகடன்னு 1 மணி நேரத்துக்குள்ளாடி நான் ஒரு சில காரியத்தை சொல்லி ஜெபிக்கலான்னு விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஜீசஸ். தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க இங்கே பாருங்க, முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் வரக்கூடாது. என் கூட சேர்ந்தே வந்தாதான் அந்த பாட்டு நல்லா இருக்கும். சரிங்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுவாராக. ஜீசஸ். என் நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தில் எல்லை புரிந்தவரே, அதை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கைத்தட்டி பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாட மாட்டேங்கீங்களே, பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சந்தோஷமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கைத்தட்டி பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அல்லேலூயா. பாட்டு பிடிச்சிருக்கா? அல்லேலூயா. இது நம்ம குரல்ல பாடினா தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஸோ நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம தரையில் நடத்திட்டு போகிறவர் அல்ல, தோளில் சுமந்து கொண்டு போகிறவர். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னும் உங்கள் சத்தம் கேட்கட்டும். இந்த பாட்டை நீங்கள் படிங்க. இதை நான் பாட பாட ஆண்டவர் என்னை நிறைய நேரத்தில் சுமந்து கொண்டு போனதை பார்க்க முடியுது. ஆமென். இந்த 1 மணி நேரமும் வேற எந்த காரியத்துக்கும் உங்களுடைய சிந்தையை செலுத்திடாதீங்க. ஆண்டவர்கிட்ட மிகுந்த ஜபத்தோடு காலையில் சர்வீஸ் முடிச்சதிலிருந்து ஜபம் பண்ணிட்டு அப்படியே வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சத்தமாக நீங்கள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் பாடுங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பாடுவோமா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க. போதாது, பாடுங்க பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கரங்களை தட்டி. ஆனா ஒண்ணு மட்டும்
கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பாடுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. குறைவே வந்தாலும் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க தோளுல இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை எந்த சத்ருவும் ஆண்டவரே கைகளில் இருந்து பிரிக்க முடியாது. இருட்டு அறைக்குள்ள இருந்து என் வாழ்க்கை இதோட முடிந்து போயிருமா என்று அழுது கொண்டிருக்கிற ஒரு மகளை என் ஆவியிலே பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை முடிந்து போகாது, இன்றிலிருந்து அது ஆரம்பமாக போகிறது. ஷபரபாலாபா. ஆவியானவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும்னு நான் ஜெபம் பண்ணுகிறேன். சில நிமிடங்கள் உம்முடைய வார்த்தையோடு அடியான் இந்த பிள்ளைகளோடு ஜெபிக்க போகிறேன், பேச போகிறேன். ஆண்டவரே உங்க சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் அப்பா இந்த பிள்ளைகளுக்காக சொன்னதை, என் இருதயத்தில் ஆண்டவர் போட்ட பாரத்தை இந்த பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே சொல்ல ஆண்டவர் அடியானுக்கு கிருபையை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் போதாது, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆமாம், அழைப்பை ஏற்று வந்த உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். என் சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் கேட்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வாசிங்க, சொல்லுங்க. என் விளக்கை ஏற்றும். இதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனை வித்தியாசமா மாறப்போகுது. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் அது மாறும்னு நம்புகிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. நிறைய அழைப்புகள் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வருகிற நாட்களில் ஆண்டவர் இங்கே இருக்கக்கூட இடமில்லாத அளவுக்கு ஆண்டவர் ஜனங்களால் நிரப்புவார். ஆமேன். அடுத்து அதனால் ஆண்டவர் இங்கே ஒரு இடம் கூட இல்லாத அளவுக்கு தேவன் இந்த கூட்டத்தை பெருக பண்ணுவாராக என்று நான் நம்புகிறேன். யாராவது உங்கள் எல்லாத்துக்கும் என்னை விட பைபிள் வாசிக்க தெரியும்னு தெரியும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து நான் சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யாராவது ஒரு நபர் எடுத்து வாசித்தா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். யாராவது ஒரு நபர் சத்தத்தை உயர்த்தி வாசித்தால் நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்.
போதும். எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் சொல்லுங்க தோன்றவும் இல்லை என்று எழுதி இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருந்த போது தேவன் என் இருதயத்திலே தந்த ஒரு சில காரியங்களை உங்களோடு மிகுந்த பாரத்தோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் விளக்கை ஏற்றுவேன். இந்த வசனத்துக்கும் பிரதர் நீங்க எடுத்த வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, இது எப்படி பிரதர் பேச போறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட ஒரு சிலதை பேசி முக்கியமான காரியத்துக்குள்ள நான் கடந்து வருகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதை ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வாராக, ஆண்டவர் பயன்படுத்துவாராக, ஆண்டவர் பேசுவாராக. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதை எந்த டைமில் சரியான டைமில் ஆண்டவர் ஏற்ற போகிறார்னு இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு பேசுகிற செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் உற்சாகமும் உங்களுடைய ஆமீன் அல்லேலூயா எனக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. காலையில் முழுவதும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு தான் நீங்கள் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் தின்னுட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, மூஞ்ச பார்த்தா தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து பட்டினி இருக்கல, உபவாசம் இருந்துட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே என் கூட்டத்துக்கு உங்களுக்கு சித்தமானவங்களை மாத்திரம் என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வாங்க, உங்களை சித்தம் இல்லாதவங்களை யாரையும் கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு எழுதியிருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். முதலாவது தீர்க்க தரிசனம் உங்களை பார்த்து சொல்ல வரேன். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை இதுவரையும் உங்க கண்ணு காணலனா, இந்த கூட்டத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணு காணாததை எல்லாம் இந்த கூட்டத்தில் பார்க்க போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். நெடு நாளாய் சிலரெல்லாம் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை பார்க்க முடியலையே, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காண முடியலையேன்னு இங்க அழுது கொண்டு வந்திருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் முதலாவது சொல்லுகிறார், தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்ணே இந்த மெய் மாதம் காண போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பேச போகிறார். மிகுந்த கவனத்தோடு கேளுங்க. முக்கியமான ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை எது பார்க்கலையா? கண்ணு பார்க்கல. ஆண்டவரே நானும் அழுதழுது பார்க்கிறேன், ஆண்டவரே நானும் முட்டி முட்டி பார்க்கிறேன், இதுவரையும் என் கண்ணுல ஒரு அடையாளம் கூட காண்பிக்கப்படல. நீ நிறைய நேரத்தில் அவரை எழுப்ப மறந்தால் அவர் தூங்கி கொண்டே இருப்பார். ஆனா இந்த ஜெபத்துல சொல்றேன், உன் கருவறையிலிருந்து கரத்தை பிடிச்சவர் உன்னை எங்கேயும் நடுத்தருவில் விட்டுட்டு போக மாட்டாரு, நடுக்கடலில் விட்டுட்டு போக மாட்டாரு. உன்னை கொண்டு போய் கரையில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போவா. இங்க இருக்கிற உங்களை தேவன் கரை சேர்ப்பா. அல்லேலூயா. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் இங்க இருக்கிறியா? இல்லாட்டி என் பிசினஸ் பாருங்க, பேதுருவுக்கு இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு ஒண்ணுமே
ஒண்ணுமே. பேதுருக்கு தெரியும் எங்க வலை போட்டா, ஆனா அவன் தெரிஞ்ச இடத்துலயே தான் அவனுக்கு என்னது. ஆனா பேதுருவே, உனக்கு தெரியாத ஒன்று அவருக்கு தெரியும். என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நீ கடலுக்குள்ள பெரிய ஆழத்துக்குள்ள போயிருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும் நீ ஏறாத, நீ போகாத ஒரு கடலின் ஆழத்தை உனக்காக தேவன் வைத்திருக்கிறார். இந்த இரவு நேரம் அதை நீ கண்டுபிடிக்கும்படி தேவன் உன் விளக்கை ஏற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இங்க வந்திருக்கிற பலருடைய வாழ்க்கை மங்கி மங்கி எரியுது. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து என்கிட்ட, பிரதர் நல்லா கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, எனக்கு இதுவரை கண்ணே தெரியாம போச்சு பிரதர், எதனாலன்னு தெரியலன்னு. நான் அவங்க தலைமையில கை வச்சு என்ன சொன்னேன் தெரியுமா? மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார்னு சொன்ன பாரு. அன்னையிலேருந்து அந்த அம்மாவுக்கு கண்ணு பிளிங்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், உன் வாழ்க்கையை யாரு நினைச்சாலும் அவர் அணைய விட மாட்டார். என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இப்போ வருகிறேன். இந்த டியூப் லைட் இருக்குல்ல, என்ன லைட்டு? எவனாவது நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லுவான்? நீ ஒரு பைத்தியக்காரனுக்கு அறிவு இல்லை போல. ஐயோ எங்க மொழி வருதே. என்ன தெரியுமா? டியூப் லைட் என்ன பண்ணுது? நல்லா தானே எரியுது. அவன் சண்டை வரும்போதெல்லாம் என்ன சொல்றான்? இது ஒரு, இந்த நம்ம ஆள் இருக்கான் பாரு, இந்த நாய் இருக்குல்ல, நாய் எது, அந்த நாயை கோவம் வரும்போது என்ன சொல்றோம்? நன்றி கட்ட. சந்தோஷம் வரும்போது என்ன சொல்றோம்? நன்றி உள்ள. அப்ப ரெண்டும், அப்ப அந்த நாய்க்கு தான் பிரச்சனை. பார்த்திருக்கியா? இந்த டியூப் லைட் இருக்குல்ல, என்ன லைட்டு? இந்த டியூப் லைட். இந்த நம்மளை பார்த்து எவனாவது டியூப் லைட்டுன்னு சொன்னா இனி சண்டை போடாத, சொல்லு ஐ எம் ஏ. எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், சொல்லுங்க. ஆமா, எவனாவது சொன்னானே சொல்லு, நான் ஒரு டியூப் லைட்டு தான். ஆனா நான் சொல்ல வரேன், இந்த டியூப் லைட்டு வால்டேஜ் கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும்? மங்கி, இந்த மெசேஜ் வந்துச்சு பாரு, இது என்ன ஆகும்? மங்கி மங்கி எரியும். இதுக்குள்ள பவர் சப்ளை அதிகமாக அதிகமாக அது என்ன செய்யும்? நல்லா எரியும். இன்னைக்கு சொல்ல வர ஒரு பவர் சப்ளை உனக்கு கிடைக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப உங்க வீட்டில் கரண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், போய் இபி ஆபீஸில் போய் முதல்ல போய் பெட்டிஷன் கொடுத்து உங்களுக்கு கரண்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்க சுவிட்சை போடுறதுக்கு, ஃபேனை போடுறதுக்கு போய் அவன்கிட்ட போய் கொடுக்கணுமா கரண்ட்? ஆனா அதை வந்து போட வேண்டிய வேலை யார் வேலை? நம்ம வேலை. ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்ல வர வெளிச்சம் பாஸ் ஆக போகுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். மங்கி மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பரலோகத்திலிருந்து அந்த அக்கினி உங்களை பிரைட் ஆக்க போகுது இயேசுவின் நாமத்தினால. அது உன் தலை மேல இறங்கி வர போகுது. ஆமைன்னு சொல்லுங்களேன். அது உன் தலை மேல இறங்கி வரப்போகுது. ஆமேன். என்னையெல்லாம் வந்து ஐயோ என் வாழ்க்கையில் ரொம்ப கொடுமை. இந்த பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தி என்ன வந்தி? நான் வெள்ளந்தி, பச்சோந்தி இல்லை. பச்சோந்தி சொல்லுங்க, வாயத்தரன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது சொல்லுங்க. யாரையா சொன்னீங்க? யாரு? பச்சோந்தி. இந்த பச்சோந்தி என்னங்க பண்ணும்? நிறம் மாறுமா? இந்த பச்சோந்தி சாகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போச்சா? எது? பச்சோந்தி. அப்ப இந்த சயின்ஸ் குரூப்பில் படிக்கிறவங்கலாம் பைத்தியக்காரனா அலைவான். பார்த்துருக்கியா? அந்த தவளையை பார்த்தா, அந்த பள்ளியை பார்த்தா, எங்கே யாரும் இல்லை நல்லவங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பச்சோந்தி ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போச்சான். இவனெல்லாம் இது ஏன் செத்துச்சுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போ கடைசியில் அது சாவர இடத்துல வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போச்சான். அதில் என்ன எழுதிச்சு தெரியுமா? நான் நிறமாறும் போட்டியில் மனிதனுடன் தோற்று போய்விட்டேன், அதனால் என் வாழ்க்கையை முடிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பச்சோந்தி, அதாவது நிறைய இடத்துக்கு தான் மாறும். ஆனா நம்ம கூட இருக்கிறதெல்லாம், ஆனா அவன் முன்னாடி தான் தேவன் உன்னை உயர்த்த போகிறான். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தாவீதோடைய விளக்க அணைக்கணும்னு நினைச்சது யார் தெரியுமா? யாரு? அதெல்லாம் ரெண்டாவது.
முதல்ல அணைக்க நினைச்சதே அவங்க அப்பா தான். எல்லாவனையும் ஆண்டவர் எப்பவுமே பார்த்துக்க, ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னா அவன் ஹைட்டை பார்க்க மாட்டார், அவன் வெயிட்ட. அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றான், நிறைய பொண்ணுங்க வந்து இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்க போகும்போது எப்படி ஜோம் பண்ணுதுன்னு நல்ல வெயிட்டா, அடுத்து ரொம்ப ஹைட்டா. நிறைய பொம்பளை நிறைய பசங்க வந்து அண்ணா இது வரையிலையும் முடிவுள்ள ஒரு பொண்ணை பாரு, நான் என்ன பின்னாடியாங்க பார்த்துட்டு போக முடியும்? இன்னைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாரு, நல்லா ஜோம் பண்ணு நான் சொன்னேன். இது அன்னைக்கு முந்தானே தான் ஒரு பையன், அண்ணா எனக்கு முடி கீழே வரையும் கிடக்கிறவளை ஒருத்திய கல்யாணம் பண்ணி, நான் என்னடா புரோக்கர் பீரோடா வச்சிருக்கேன்? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், ஹைட்டு வெயிட்டு இதையெல்லாம் நீ தான் பார்ப்ப, ஆனா ஆண்டவர் எதை பார்ப்பா? இப்ப அப்பா வந்து ஹைட்டு வெயிட் எல்லாம் உள்ளவனை கொண்டு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட கொண்டு போன உடனே ஆண்டவர் இவன் கிடையாதுன்னு சொன்ன உடனே அப்பாவே மறந்துட்டாருங்க அவனை. உடனே கேட்கிறாரு, என்ன தெரியுமா உனக்கு வேற யாராவது? அப்போ ஒருத்தன் எங்க இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பாவுக்கே யாராவது சொன்னாதான் ஞாபகம் வருது. ஆமேன். இன்னைக்கு எல்லாராலையும் நீ மறக்கப்பட்டிருக்கலாம் தாவீது, ஆனா கவலைப்படாத, உன்னை ஒரு நாள் ஒருத்தர் தேடி கூட்டிட்டு வருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப கூட பிறந்தவங்க எல்லாம் சகோதரர்களை மறந்துட்டாங்க. எல்லாரும் தாவீதோட கோலியாத்தோட யுத்தத்துக்கு நிற்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா, இவன் கூட இவ யுத்தம் பண்ண போக கூடாதுன்னு தடுத்தாங்க. இப்ப யார் தெரியுமா அடுத்து? மனைவி. யாரு யாரு? மனைவி. இவ ராஜாவான உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடின உடனே பொண்டாட்டிக்காரி கேட்கா, என்னன்னு நீ ஒரு ராஜாவா இருக்க, நீ இப்படி ஆடுறையே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு. பாத்தியா எத்தனை சத்துருக்கள், குடும்பத்திலேயே நிறைய சத்துரு. யோபுடைய பொண்டாட்டி பாத்தீங்கன்னா, யோபு, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஹானஸ்டா பதில் சொல்லணும், சிரிக்க கூடாது. இப்ப யோபுக்கு சொத்து போச்சு, சரீரத்துல பலம் போச்சு, எல்லாம் போச்சு, ஆனா பொண்டாட்டி மட்டும் போகல. ஆனா இவன் மைண்ட் வாய்ஸ், எல்லாத்தையும் தூக்குனீங்க இவளைய. நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதான், எல்லாத்தையும் தூக்குனீங்க, இவளை மட்டும் அவளை தூக்கவே மாட்டார். கொரோனா வந்தா கூட தூக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பின்னாடி யோபு உன்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும் போது அவ உனக்கு தேவை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன் கணவனையும் உன் புருஷனையும் உன் மனைவியும் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறாரு, இல்லாட்டி அடிச்சு அன்னைக்கே தூக்கி இருப்பார். இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணலன்னா ஓகோன்னு வாழ்ந்திருப்பேன். எங்க திருவான்மையூர் சிக்னல் இல்லையா? நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கணும். எங்க அவளை கட்டினால நீ பொழைச்ச. என்ன டைலாக் விடுறான். அதனாலதான் சொல்றது, இந்த பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா தான் தெரியும். ஆமாங்க, என்ன லவ் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தேனே, அப்புறம் என்ன சொல்லுங்க, பாலே மானே, நிறைய அனுபவம் இருக்கு போலயே. ஒரே அனுபவம் தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தெரியுமா, நிறைய இருக்கு போலயே. அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ஈனு ஸ்ரீதேவியை தான் தெரியும். அன்னைக்கே அப்பா அம்மா சொன்னாவல, கேட்டியா? ஆனா நான் மட்டும் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் இதை பத்தியே பேசுறீங்கன்னா எப்படின்னு. இவர் இந்த கணவர்கள் இங்க இருந்தீங்கன்னா பொம்பளைங்களை வளைக்கணும்னு நினைக்காதீங்க, வளைய மாட்டாங்க. ஏன்னா நம்மளை கூட மண்ணில் தான் எடுத்தாங்க, அவங்கள எதுல எடுத்தாங்களாம்? எலும்ப வளையுமா? இப்படியெல்லாம் இருக்கா பிரதர்? எங்களை எதுல எடுத்தாங்களா? மண்ணில். போய் பெண்களை எதுல எடுத்தாங்க? நீ என்னதான் வளைச்சாலும் ஓ எலும்புதான் ஒடியுமே தவிர அது ஒடியவே ஒடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நான் உன் கூட வாழ்ந்தது போதும், நான் உன் கூட வாழ்ந்தது போதும், நீ உன் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நீ இந்த கல்யாண வீட்டில் முறைப்படி கல்யாணம் ஆனவங்களுக்கு இங்கே யாரும் இல்லையே, இங்கே வாங்க பிரதர், நீங்கள் வாங்க, காட்டி விட்டுருவோம், இல்லாட்டி கஷ்டம். இந்த கல்யாணத்தப்போ கல்யாணம் வச்சுலா, ஆமாம், நீங்கள் கல்யாணத்தப்போ என்ன பிரதிஷ்டை எடுத்தீங்க? எனக்கு மறந்துருச்சு.
வாழ்விலும் சாவிலும் அடுத்து அதையா இப்ப ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? உட்காருங்க. மரணமே இல்லாமல் எங்களை எதுவும் பிரிக்காதுன்னு பின்னையே அம்மா வீட்டுக்கு ஓடினேன், குழந்தைய தூக்கிட்டு பின்னையே அம்மா வீட்டுக்கு ஓடினேன். மரணமே இல்லாமல் என்ன எதுவும் பிரிக்காதுன்னு சொன்னவா இன்னைக்கு நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம், அவங்க எனக்கு வேண்டாம், இவங்க எனக்கு வேண்டான்னு நான் இன்னைக்கு சொல்ல வரேன். இயேசு வருகிற வரையும் அவதான் உனக்கு மனைவி, அவதான் உனக்கு புருஷன். ஆமென். வரமாட்டுக்கு பாரு. ஆமென். அல்லேலூயா. புருஷனை மாத்துன்னு சொல்லாத, திருத்துன்னு ஜோமனு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், நிறைய வீட்டுல மங்கி தாங்க எரியுது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அதை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், என்னையெல்லாம் எவ்வளவு அணைக்க நினைச்சாங்க தெரியுமா? ஆனால் அவர்கள் அணைக்க நினைச்ச ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை எரிய வைத்து கொண்டே இருந்தா. இன்னைக்கு ஆவியில பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு கெடுந்து போயிரும்னு நினைக்கிறியோ, எதெல்லாம் அணைஞ்சு போயிரும்னு நினைக்கிறியோ, இதையெல்லாம் இயேசு எரிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உன் விளக்கை ஏற்றுவார். நான் நினைச்சு பார்க்காத ஒரு எதிர்காலம். நிறைய நேரத்தில் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுறீங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்கள் கதையே சொல்கிறீங்கன்னு. நான் வேற எவன் கதையும் சொல்லலை, என் கதையும் தான் சொல்கிறேன். ஆமென். இன்னைக்கு எங்கே போனாலும் கோட்டும் சூட்டும் தான். இதோட காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரு இன்னர் கூட வாங்கிறதுக்கு 2007ஆம் ஆண்டு சென்னை மெரினால கடந்து அழுக கொஞ்சம் கிடையாது. ஆண்டவரே, ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், ஒன்றுமே எனக்கு இல்லை ஆண்டவரே. அப்பா அம்மாட்ட காசு கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், படிப்பும் சரியாக வரல ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னு தெரியாம அடிக்கடி நான் சொல்லுவல, அந்த கிரில் சிக்கன் எல்லாம் இன்னைக்கு வரும்போது எல்லாரும் ஜூஸ் வேணுமா அது வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த கிரில் சிக்கன் அங்கே இருந்து ஜொல்லா வடியுங்க, யாரும் வாங்கி தர முடியலை. என் அப்பா அம்மாவால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியலை, என் கூட பிறந்தவங்களால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியலை. என்னை உயர்த்துவேன்னு சொல்லி என்னை வேலைக்கு கூப்பிட்டவங்க எல்லாம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியலை. எல்லாரும் என்னை அணைக்க நினைத்த போது இயேசு என்னை எரிய வைத்தா. இன்னைக்கு நான் சொல்ல வாரேன் தீர்க்க தரிசனமா, இன்னைக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன்னை தேவன் எரிய பண்ண போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் உன்னை எரிய பண்ண போகிறார். ஆமென். யோபு சொன்னாரு, என் தலையை சுற்றிலும் தீபம் பிரகாசித்து கொண்டிருந்தது, நான் அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன்னு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன இருளுக்குள்ள நீ இருக்கலாம். ஒருவேளை இருட்டு அறையில இருந்துட்டு என் எதிர்காலம் என்ன ஆகும்னு அழுது கொண்டு இங்கே வந்திருக்கலாம். பாத்ரூம்ல டேபை திறந்து விட்டுட்டு அழலாம், பெட்டில் படுத்துக்கிட்டே அழலாம், வண்டியில போயிட்டு இருக்கும் போதே நீ அழலாம். என்னடா இது வாழ்க்கை, இது என்னடா லைஃப், இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீ அழலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட தீர்க்க தரிசனமா சொன்னாரு, ஓ விளக்க நான் ஏற்ற போகிறேன் என்று. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓ விளக்க கர்த்தர் கண்டிப்பா ஏற்றுவார். ஓ பிசினஸ் கண்டிப்பா ஏற்றுவார். உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் கற்பம் திறக்கப்படும், உன் வாழ்க்கையில சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அறுந்து போகிறது. ஓ ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். அவருடைய வல்லமை உன் மேல இறங்க போகிறது. எத்தனை நாட்கள் அழுகிறாய், என் வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கை தோற்று போயிருமோ, எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டுருவனோ, எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டுருவனோன்னு நினைக்கிறையா? உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை அவர் உயர்த்தி உன்னை அழகு பார்க்கிற தேவனை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஓ விளக்க கர்த்தர் ஏற்ற போகிறாரா? ஆமேன். ஓ விளக்க ஆண்டவர், ஓ விளக்க ஆண்டவர், ஓ விளக்க ஆண்டவர். பிசாசு தான் விளக்க என்ன செய்வான்? அணைப்பான். பிசாசுக்கு அணைக்கிற வேலை, ஆண்டவருக்கு என்ன வேலை? என்ன வேலை? பிசாசு தான் விளக்க. பிசாசு ஏதாவது ஒரு ரூபத்துல அணைக்க நினைச்சாம்னா
இன்னைக்கு நான் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னா, அணைக்க நினைச்சவன ஆண்டவர் சொல்றாரு, மங்கி எரியதா அவனால வைக்க முடியுமே தவிர அதை ஏன் அணைக்க முடியாதுன்னா, அதை தேவன் தான் ஏற்றினா. அதை தேவன் ஏற்றினதுனால பிசாசால அதை அணைக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. ஏன்னா அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற பண்ணுகிற கர்த்தர். அவர் உன் விளக்கை ஏற்றுவார். அவர் உன் விளக்கை ஏற்றுகிற தேவன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இருட்டுக்குள்ள கடந்து அழுகிறான். நிறைய பேர் டிப்ரெஷன்ல கடந்து அழுகிறான். நிறைய பேர் பிசாசு போராட்டத்தில் கடந்து அழுகிறான். ஓ, என்னால வெளியவே வர முடியல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு. அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட சொல்றா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு பிள்ளை என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்காக பார்க்க வந்தா. அந்த பிள்ளை என்ன சொல்றா தெரியுமா, நான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி, என் கணவன் என்ன டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான்னு சொல்லி கையில பைபிளோட வந்திருக்கிறத பார்த்துருக்கேன், எனக்கு காணிக்கையோட வந்திருக்கிற பார்த்துருக்கேன். அவ எலி மருந்து எடுத்துட்டு வந்திருக்கிறா. அண்ணா, இன்னைக்கு மட்டும் நீ ஜோம் பண்ணி எதையாவது சொல்லலைண்ணா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைண்ணா, நான் செத்து போயிடுவேன். நான் அந்த விஷ பாட்டில வாங்கி தரையில எரிஞ்சிட்டு அவ தலைமையில கை வச்சு ஒன்னே ஜோம் பண்ணேன். ஏசப்பா, என் பிள்ளை பாவம் சாகணும்னு விஷப்பாட்டிலோட இங்க வந்திருக்கா ஆண்டவரே, வாழ்க்கை அணைஞ்சிருமோன்னு வந்திருக்கிறா, இவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அப்பதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், உன் வெக்கத்துக்கு பதிலாய் ரெட்டிப்பான நன்மை வரும் என்று சொன்னேன். அவளுக்கு ரெட்டிப்பான குழந்தைய கர்த்தர் அடுத்த வருஷம் கொடுத்து அழகு பார்த்தார் என் இயேசு. ஒருவேளை ரொம்ப வெக்கப்பட்டு நீங்க நிக்கலாம், எல்லாராலையும் ஒதுக்கி ஓரங்கட்டு நீங்க நிக்கலாம். ஒருவேளை ரொம்ப வாழ்க்கை டிப்ரெஷன் ஆகி நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல பிரதர், ஏதோ வாழ்றதுக்காக வாழ்றேனே தவிர என்னால வாழ முடியலையேன்னு நீங்க அழுது கொண்டு வந்து நிற்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறா, உன் இருளை நான் வெளிச்சமாக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் விளக்க நான் என்ன செய்ய போறேன்? என்ன பார்க்க போறேன்? வெளிச்சமாய் மாற்ற போறேன். எத்தனை பேருக்கு அந்த வெளிச்சம் வேணும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு வெளிச்சம் வேணும்? நான் சில காரியத்தை பண்ண போகிறேன். அசையாம சேர் சத்தம் கேட்காம அப்படியே எழுப்பி நின்னுங்க பார்ப்போம். நான் சொன்னதை பிள்ளைங்களா சீக்கிரம் வாங்க. ஷபாரபாலா, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஷீஹா ரபாலா, பிள்ளைங்க சீக்கிரம் வாங்க. ஜீசஸ். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க. இங்க பாருங்க, நான் ஒரு விசுவாச அறிக்கையை பண்ண போறேன். யாரும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தீய கொளுத்திடக்கூடாது, சரியா? சரி, கர்த்தர் நல்லவர். எல்லார் கையிலையும் ஒரு கேண்டிலை கொடுங்க. நான் வந்து எங்கேயும் வந்து மெழுகுதிரி கொளுத்துறவங்க கிடையாது. இன்னைக்கு பற்ற வைக்கிற நெருப்பு உங்க வாழ்க்கையில எரிய போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கண்ணை மூடு. இந்த எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு அலுவலுக்கும் கொடுக்காத. ஷபாரபாலா, ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஷபாரபாலா, கொஞ்ச நேரம் புழுக்கமா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஏற்றுகிற திரி ஒருத்தங்களும் இப்படி பண்ணியிருக்க மாட்டா. இன்னைக்கு நான் ரெண்டாவது ஸ்டார்டிங் ப்ரேயர்ல விசுவாசத்தோட நீ அதை பிடி. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஃபேன் ஆஃப் பண்ணிருங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரம். ஷபாரபாலா, சத்தம் வேண்டாம். ஆவியானவர் இங்க வந்திருக்கிறார். ஆவியானவர் இங்க வந்திருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடு. ஷபாரபாலா, ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரிய அணையாத தேவன். இன்னைக்கு விசுவாசத்தோடு அதை எரிய பண்ணுவாராக. அவர் உன் விளக்கை ஏற்றுவேன் என்று சொன்னார். ஓ ஷபாரபாலாபா, உன் விளக்கை ஆண்டவர் ஏற்றுவேன் என்று சொன்னார். உன் விளக்கை ஆண்டவர் ஏற்றுவேன் என்று சொன்னார். ஷபாரபாலாபா, எல்லார் கையிலையும் வந்துருச்சா? யார் ரொம்ப பத்திரமா, ரொம்ப பத்திரமா. ஷபாரபாலாபா, ஹீல் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகுது. திரிய வாங்கிட்டீங்கன்னா தூக்கி பிடிங்க. ஹல்லேலூயா. இது உன் வாழ்க்கை. அவர் உன் விளக்கை ஏற்றுவா. நான் வசனத்தை தான் சொன்னேன். உன் விளக்கை ஏற்றுகிறவர் ஆண்டவர்.
இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வரும்போது என் வாழ்க்கை எல்லா விதத்திலையும் அணைஞ்சு போயிருக்குன்னு அழுதியா, இன்னைக்கு ஆண்டவர் ஏற்ற போகிறார். ஓ, உன் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைய போகுது. ஷபா ரபாலாபா சீகா ரபாலா சந்த ரபாலாபா. அப்படி எல்லாரும் உயர்த்துங்களேன். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஏத்திட்டீங்களா? சீகா. ஓ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பிரகாசமான வாழ்க்கையை இங்க தரப்போகிறார். பிரகாசமான வாழ்க்கையை தரப்போகிறார். உன் விளக்கை ஏற்ற போகிறார் ஆண்டவர். உன் விளக்கை ஏற்ற போகிறார். சீகா, நீ என்னத்துக்காக அதை பிடித்திருந்தால், என் பிசினஸ் எல்லாம் அணையிற நிலைமையில இருக்கு, என் சரீரத்தில் அணையிற நிலைமையில இருக்கிறேனேன்னு நிக்கிறையா? இன்னைக்கு நான் ஏற்றி இருக்கிறதை காட்டுங்கள். உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் யாருமே அதை வாங்காம போக கூடாது. சீகா ஷபரபாலாபா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். சொல்லு, ஆண்டவரே தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆண்டவரே ஷபரபாலா. ஆண்டவரே, இங்க யாரெல்லாம் கண்ணீரோட வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் எதிர்காலத்துல வேதனையோட வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் சரீரத்துல கட்டோட வந்திருக்காங்க, இன்னைக்கு சூனியத்தை பண்ணி உன்னை அழிக்க நினைச்சானா, ஓ மந்திரத்தை பண்ணி உன்னை அழிக்க நினைச்சானா, ஏவல்களை பண்ணி உன்னை அழிக்க நினைச்சானா, இன்னைக்கு ஆண்டவர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். அந்த வல்லமை உன் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்ணை மூடி அதை பெற்றுக்கொள். Receive in the name of Jesus. எல்லா மரண இருள் விலகி போகிறது. வயிற்றில் இருந்து கட்டு உடைகிறது. ஓ, உன் பில்லி சூனி ஆவிகள் எரிகிறதை பார்க்கிறேன். ஷபா ரபாலா சீகா ரபாலா ஷீகா சந்த ரபாலாபா. ஓ, நன்றி. எல்லாரும் உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நன்றி. எனது விளக்கு ஏறிய செய்தீர், இருளை ஒளியாக்கி நீர். சொல்லுங்க, எனது விளக்கு ஏறிய செய்தீர், இருளை ஒளியாக்கி நீர். இருளை ஒளியாக்கி நீர். ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஏசையா சோத்திரம். ஒரு விசை சொல்லுங்க, எனது விளக்கு ஏறிய செய்தி. சொல்லுங்க, எனது விளக்கு ஏறிய செய்தி, இருளை ஒளியாக்கி நீர். இருளை ஒளியாக்கி நீர். நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த மெழுகு திரி எரிகிறது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இங்கே கெடுந்து போய் வந்திருந்தா, ஒருவேளை ஊதி அணைக்கிற நிலைமையில யாராவது இங்கே வந்திருந்தா, என் எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல பிரதர், என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, உன் விளக்கை நான் எரிய பண்ண போகிறேன். ஜீசஸ். ஓ, இங்க இருந்து நீ போகிற முதல் ஸ்டெப்பே உன் தடைகள் உடைகிற ஒரு ஸ்டெப்பாய் மாறும். எஸ். ஓ, வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டு இன்றோடு உடைகிறதை பார்க்கிறேன். எஸ். ரொம்ப நாளா உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற சில சங்கிலிகள் இன்றோடு அவிழ்ந்து போகிறது. நான் விசுவாசத்தோட பார்க்கிறேன். நீ வீட்டுக்குள்ள போகும்போது ஓ வெளிச்சமாய் போவாய். உன் வீட்டுக்குள்ள உன் கணவனுக்குள்ள இருக்கிற இருள், உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற இருள், உன் வியாபாரத்துக்குள்ள இருக்கிற இருள், உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற இருள், உன் கண்ணுக்குள்ள இருக்கிற இருள் இன்றோடு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி வெளிச்சம் வருகிறது. உன் தலைமையில அந்த வெளிச்சம் வருகிறது. என்ன எரிய எரிய, என்ன ஊத்த ஊத்த அந்த விளக்கு எரிகிறது போல அபிஷேகம் என்கிற எண்ணெய் இவர்களின் மேல் இறங்கட்டும் ஆவியானவரே.
லபா ரபா லபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த வசனம் தான் உங்க வாழ்க்கையில இந்த மெய் மாசம் முழுவதும் நடத்த போகுது. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். தைரியமா சொல்லு, என் விளக்கை ஏற்றும், என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீராக, என் விளக்கை ஏற்றும் ஆண்டவரே. அப்பா, நீர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக, நீர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவன் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரிய அணையாத தேவன் இந்த நாளிலே அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும். உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.